பேர் வந்து இந்த மார்ச் இறுதியை வந்து ஒரு முக்கியமான இதுவாக எடுத்துப்பாங்க. அது ஃபினான்ஷியல் இயர் எண்டிங். என்னோட ஒரு இது என்னென்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு இயர் எண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த வருஷம் எப்படி அமையணுங்கிறது நீங்கள் மார்ச்லேயே சரிப்படுத்திக்கலாம். எப்படின்னா, சில விஷயம் உங்களுக்கு வந்து போக மாட்டேங்குது அப்படின்னா, அதை குறிப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மார்ச் மாதத்தில் எதையாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி உங்கள் கையில் ஸ்டாக்ஸ் இல்லாத மாதிரி பண்ணிக்கிங்க. எப்பவுமே இந்த தமிழ் மாதத்தில் பங்குனி மாதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதிக ஸ்டாக்ஸை வெளியேற்றுறதுக்கு வழி என்னவோ அதை பாருங்கள். அதனால தான் வந்து எல்லா ஷோரூம்லேயும் வந்து சேல் 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 அப்படின்றது வந்து இந்த மார்ச் மாதத்தில் கொடுக்குறாங்களா சார்? இந்த வருஷம் முழுக்க பாருங்கள், உங்கள் கிரெடிட் பேலன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பிட்டு சில சமூகங்களில் ஒரு வழக்கம் இருக்குது. முதல்ல எடுத்த உடனே அவங்க குலதெய்வத்துக்குன்னு ஒரு அமௌண்ட் எழுதி வைப்பாங்க. ஆமாம், அந்த பணத்தை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அப்புறம் கோவில் பணிக்கு இதெல்லாம் எழுதிட்டு, சில பேர் வந்து திருப்பதி பெருமாளை வந்து ஷேர் ஹோல்டராக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எழுதிட்டு அப்புறம் தான் புது கணக்கு எழுத ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், உங்கள் வருஷத்தோட கணக்கு, அந்த ஒரு வருஷ கணக்கு அற்புதமாக அமையும். நீங்கள் உங்களோட செலவுகளை விட உங்கள் வரவுகள் அதிகமாக இருக்கும். 30 வருஷம் 40 வருஷம் பிஸ்னஸ் பண்ணனா அந்த வருஷம் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்ல. அப்போ தானே பண்ணதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. நானும் வியாபாரம் பண்ணேன்னு பண்ணுறதுல ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் என்னென்னா பேக்ரவுண்டில் நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அப்போ நம்பரோ இல்லை ஒரு பஞ்சபட்சி நேரமோ ஒரு பிரசனமோ எல்லாத்துக்கும் எல்லாமே நமக்கு எதுக்குன்னா நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நிச்சயமாக ஒவ்வொரு புது வருஷமும் நமக்கு ஒரு இனிமையான வருஷமாக அமையும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இந்த மார்ச் ஏப்ரல் இந்த மாதத்தை எல்லாம் வந்து தொழில் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்க, பள்ளிகள் இல்லை கல்லூரிகளில் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து இயர் எண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார். இந்த இயர் எண்ட் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு சேல்லாம் போடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த இயர் எண்ட் முடிஞ்சு மே முடிஞ்சு அடுத்து ஜூன் வரும்பொழுது ஒரு புது ஆண்டு அப்படின்னு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இயர் எண்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், தொழில் பண்ணக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை வந்து பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இவங்களாம் இந்தந்த விஷயங்கள் பண்ணலாம், இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியுமா சார்? பொதுவாக இதை வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தினது. அப்போ வந்து அந்த முறையை நம்ம இப்பயும் பின்பற்றிக்கிட்டே வரோம். சரி, அவங்க கொடுத்துட்டு போனது தான் நம்ம பல விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால் இதையும் நம்ம ஃபாலோப்பில் வச்சுக்கணும். இது மார்ச் ரஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மார்ச் மாத இறுதியில் என்னெல்லாம் தங்கிட்ட இருக்கிற ஒரு வியாபாரிகள் இருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியில் தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க. சேல்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க. அதே மாதிரி நமக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் இந்த ஸ்கூல் இயர் எண்ட், அதாவது அந்த ஒரு பள்ளியோட ஒரு கிளாஸை முடிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு போகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் மார்ச் மாதத்தை குறிப்பிட்டு தான் வரும். ஒரு பொது தேர்வாகட்டும் எல்லாம் சுற்றி அங்கே தான் வரும். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முடித்து இன்னொரு புது வருஷ தொடக்கம், நமக்கு புது வருஷ தொடக்கம்னா தமிழ் வருஷத்துக்கு நமக்கு சித்திரை மாதம் தான் புது வருஷ பிறப்பு. சில பேர் வந்து இந்த மார்ச் இறுதியை வந்து ஒரு முக்கியமான இதுவாக எடுத்துப்பாங்க. அது ஃபினான்ஷியல் இயர் எண்டிங். என்னோட ஒரு இது என்னென்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு இயர் எண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த வருஷம் எப்படி அமையணுங்கிறது நீங்கள் மார்ச்லேயே சரிப்படுத்திக்கலாம். எப்படின்னா, சில விஷயம் உங்களுக்கு வந்து போக மாட்டேங்குது அப்படின்னா, அதை குறிப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மார்ச் மாதத்தில் எதையாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி உங்கள் கையில் ஸ்டாக்ஸ் இல்லாத மாதிரி பண்ணிக்கிங்க. எப்பவுமே இந்த தமிழ் மாதத்தில் பங்குனி மாதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதிக ஸ்டாக்ஸை வெளியேற்றுறதுக்கு வழி என்னவோ அதை பாருங்கள். அதனால தான் வந்து எல்லா ஷோரூம்லேயும் வந்து சேல் 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 அப்படின்றது வந்து இந்த மார்ச் மாதத்தில் கொடுக்குறாங்களா சார்? உண்மையிலே இந்த மாதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் வெளியேறதுக்கு இந்த கிரகங்களும் உங்களுக்கு சில அனுமதியெல்லாம் கொடுக்கும். அந்த அனுமதியை பயன்படுத்தி உங்ககிட்ட இருக்கிற குறிப்பாக டெட் ஸ்டாக்காக இருக்குது இல்லையா, ரொம்ப நாளாக போக மாட்டேங்குதுன்னு, அதை எதையாவது ஒரு டிஸ்கவுண்ட்ஸை கொடுத்து தள்ளுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுன்னா, இந்த புது வருஷம் நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே ஸ்டாக்ஸை வெளியேற்றுறீங்களோ அந்த ஸ்டாக்ஸ் எப்படியும் திருப்பி உங்களுக்கு வேறு ஒரு ரூபமாக திருப்பி வேறு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டாக்காக ஏப்ரல் மாதத்தில் வந்து உட்காந்துரும். இல்லை சித்திரை மாதம் வந்த உடனே தமிழ் வருட பிறப்பில் ஒரு புது லுக்கில் இல்லை ஒரு புது விஷயமா பழைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வெளியில் போய் புது ஸ்டாக்ஸ் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் பல விஷயம் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு ஸ்டாக்ஸ் உங்கள் கடைக்குள்ளேயோ இல்லை நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல உட்காந்துருச்சுன்னா அதை தள்ளுறதுக்கான மாதம் இந்த பங்குனி மாதம் இல்லை இந்த மார்ச் மாதம். வேறு எப்படி பார்த்தாலும் ஒன்று தான், பயன்படுத்திக்கங்க.
அதை பயன்படுத்துகிற மூலமாக உங்கள் ஸ்டாக்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கிற ஸ்டாக் கூட மூவ் ஆகும். ம். எப்படியாவது மூவ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த கிரகமும் கொஞ்சம் அனுமதி கொடுக்கும். இதை எப்படி உண்மையிலேயே வந்து வெள்ளைக்காரங்க இதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. எல்லாம் நம்ம நாட்டில் இருந்த விஷயங்கள் தான். ஸோ அந்த டயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் தள்ளும்போது தாராளமாக உங்கள் ஸ்டாக்ஸ் மூவ் ஆயிரும். இந்த டைமை விட்டிங்கன்னா ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த டயத்தை விட்டுடுறாங்க. சரி பரவாயில்ல, இன்றைக்கி இருந்தால் நாளைக்கு கூட நம்ம வந்து அந்த ஸ்டாக்ஸை விற்றுக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்படி எதிர்பார்க்காதீங்க. இப்போவே அந்த ஸ்டாக்ஸை இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நாள் அந்த ஸ்டாக் போகாமலே இருக்குது, வருஷம் முழுக்க போகல, இந்த பங்குனி மாதத்தை டார்கெட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக போகாத ஸ்டாக்கெல்லாம் இந்த மாதம் ஓடிடும். அப்படி கொடுத்துட்டு அடுத்து புது ஸ்டாக்ஸை உள்ளே எடுக்கிறதுக்கு பாருங்கள். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இந்த பங்குனி மாதம் ஸ்டாக் எல்லாத்தையும் வெளியில் தள்ளுறீங்கன்னா, புதுசாக எத்தனை ஸ்டாக் நீங்கள் வெளியில் தள்ளினீங்களோ, இப்போ 1 லட்ச ரூபா ஸ்டாக்கை வெளியில் கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பர்ச்சேசிங் பவரை இல்லை உங்கள் டர்ன் ஓவரை அடுத்த வருஷம் உயர்த்தி தான் கொடுக்குமே தவிர கம்மியாக கொடுக்காது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதனால தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மார்ச் மாதத்தை டார்கெட் பண்ணி அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர உள்ளே வச்சுக்கலாம், அடுத்த வருஷம் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கூட வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட அதுவும் இப்போ இருக்கிற கிரக அடைவு உங்கள் ஸ்டாக்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இப்போ வந்து பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு சொல்லிட்டீங்க சார். இப்போ வந்து ஸ்மால் பிஸ்னஸோ இல்லை வந்து வீடுகளில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கிங் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இது வந்து பொருந்தும். இது பொருந்தும். ஓகே சார். நீங்கள் வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வெளியேறிடும். ஓகே, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை பண்ணுங்கள், தானாக நடந்துடும். ஓகே சார். இப்போ வந்து வீடுகளில் வந்து நம்மளுடைய கணக்கெல்லாம் எழுதுவோம், வீட்டு கணக்கெல்லாம் எழுதுவோம். அவங்க வந்து இந்த இயர் எண்டை வந்து இயர் எண்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதும் இந்த மார்ச்சில் பண்ணலாமா சார்? பொதுவாக ஒரு புது வருஷம் தொடங்க போகிறீங்க அப்படின்னா பழைய கணக்கை எப்படின்னு கேரி ஃபார்வர்ட் பண்ணி தான் நம்ம புது வருஷ கணக்கு தொடங்குவோம். என்னோடய வார்த்தை இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வருஷத்தை எப்படி இருக்கணுங்கிறத அந்த வருஷ தொடக்கத்திலே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. சில பேர் ஏப்ரல் 1ஆம் அந்த கணக்கு எழுத தொடங்கிடுவாங்க. சில பேருக்கு சித்திரை மாதம் 1ஆம் அந்த புது கணக்கு அப்படின்ற அந்த கான்செப்ட் இருக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ எப்படியும் எல்லோரும் வந்து ஒரு கணக்கு புத்தகம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட் ஒன்று வாங்குவோம். கிரெடிட் டெபிட் இருக்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் புத்தகம். அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சரியான நம்பரில் அந்த பேஜ் நம்பர் இல்லை அந்த காலம் நம்பர் அதில் தொடங்குங்க. அந்த வருஷம் முழுக்க பாருங்கள், உங்கள் கிரெடிட் பேலன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பிட்டு சில சமூகங்களில் ஒரு வழக்கம் இருக்குது. முதல்ல எடுத்த உடனே அவங்க குலதெய்வத்துக்குன்னு ஒரு அமௌண்ட் எழுதி வைப்பாங்க. ஆமாம். அந்த பணத்தை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அப்புறம் கோவில் பணிக்கு இதெல்லாம் எழுதிட்டு சில பேர் வந்து திருப்பதி பெருமாளை வந்து ஷேர் ஹோல்டராக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எழுதிட்டு அப்புறம் தான் புது கணக்கு எழுத ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், உங்கள் வருஷத்தோட கணக்கு அந்த ஒரு வருஷ கணக்கு அற்புதமாக அமையும். நீங்கள் உங்களோட செலவுகளை விட உங்கள் வரவுகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் என்னென்னா பேக்ரவுண்டில் சார் நான் எனக்கு தெரியாமல் நான் பண்ணியிருக்கேன். முதல்ல அக்கௌண்ட்ஸ் நோட்டை யாரும் இப்போ மேனுவலாக எழுதுறது இல்லை. ஆமாம், ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. கூடுமான வரைக்கும் எல்லோரும் இன்றைக்கி எக்ஸலுக்கு வந்தாச்சு, இல்லை டேலி அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேருக்கு வந்தாச்சு. இருந்தாலுமே ஒரு ஃபிசிக்கலாக மேனுவலாக எடுத்து இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட்டை தொடங்குங்க. யாராக இருந்தாலும் அதை எந்த வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்க இல்லை பெரிய லெவலில் பண்ணுறீங்க அதை பற்றி கவலை இல்லை. இப்படி ஒரு விஷயத்தை தொடங்குங்க. அது எந்த லெவலுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்கள். நிச்சயமாக போன வருஷத்தை விட அடுத்த வருஷம் கூடுமான வரைக்கும் அந்த டர்ன் ஓவர் பெரிய லெவலில் இருக்கும், வியாபாரம் பெருகும். இப்படி தான் உங்களை நீங்கள் வளர்த்துக்க முடியும். நான் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பிஸ்னஸ் பண்ணேன்னா அந்த வருஷம் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்ல, அப்போ தானே பண்ணதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. நானும் வியாபாரம் பண்ணேன்னு பண்ணுறதில்ல ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் என்னென்னா பேக்ரவுண்டில் நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அப்போ நம்பரோ இல்லை ஒரு பஞ்சபட்சி நேரமோ ஒரு பிரசனமோ எல்லாத்துக்கும் எல்லாமே நமக்கு எதுக்குன்னா நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நிச்சயமாக ஒவ்வொரு புது வருஷமும் நமக்கு ஒரு இனிமையான வருஷமாக அமையும். அந்த வருஷம் முழுக்க உங்கள் சேல்ஸ் நல்லாயிருக்கும், வியாபாரமும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். இந்த விஷயத்தை வந்து எல்லா மக்களுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி சார், இப்போ வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்ச் மாதத்தில் வந்து எக்ஸாம்ஸ்லாம் எழுத போகிறாங்க சார். எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸை விட பேரண்ட்ஸும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அவங்க போடுற ஸ்ட்ரெஸ்ஸில் பிள்ளைகளுமே வந்து படித்ததெல்லாம் மறந்துடக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்படுறாங்க சார். எக்ஸாம்னாலே பயம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அந்த பயம்லாம் இல்லாமல் ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் சார்? முதல்ல பசங்க வந்து படிக்கிறத மறக்கக்கூடாது. அவங்களுக்கு அப்படியே போய்ட்டு அங்கே எக்ஸாம் ஹாலில் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அப்போ எக்ஸாம்ஸை நம்ம கொஞ்சம் தைரியமாக போய்ட்டு ஹேண்டில் பண்ணிட்டு வரலாம். இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே டஃப் ஆகி போச்சு. சிலபஸ் ஆகட்டும், படிக்கிறதாகட்டும், சிலபஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பான சிலபஸாக தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி தான் பசங்க படிக்கணும். ஸோ ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும், இல்லை ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து ஏற்கனவே உண்டு. நான் எதுவும் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பொதுவாக நம்ம எந்த ஒரு புது காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி கணபதியை முதல்ல நல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போவோம். ஆனால் இதுலேயே எந்த கணபதியை தொடணும்னு ஒன்று இருக்குது. அப்படி வேற ஒரு கணக்கு இருக்கா சார்?
நார்மலாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா கணபதியும் ஒரு விஷயத்த நமக்கு செய்ய தான் போகிறாரு. ம். அவர் அரச மரத்தடியில் இருந்த கணபதியாக இருந்தாலும் சரி, ஒரு கோவிலில் இருக்க ஏதோ ஒரு கோவில் குறிப்பிட்டு இப்போ நிறைய இப்போ வந்து எக்ஸாம்ஸ்க்கான காலகட்டம். அப்போ நான் படிக்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு அம்மன் கோயிலில் இருக்கிற கணபதிக்கு போயிட்டு தீபம் போட்டுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. ம். கூடுமான வரைக்கும் நீங்களே போங்க, வேறு யாரையும் அனுப்புறத விட ஒரு வெள்ளிக்கிழமையில் இருக்கிற அம்மன் கோயிலில் போய் கணபதிக்கு தீபம் போட்டுட்டு எக்ஸாம் எழுத போங்க. அதே சார் குறிப்பிட்ட அம்மன் கோயிலில் இருக்கிற கணபதி எப்பவுமே ஒரு கணபதி வெள்ளிக்கிழமையில் எந்த கோவிலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவர் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி. நீங்கள் கணபதி இருக்கிறவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் போய் கும்பிடும் போது அங்கே உச்சிஷ்ட மகா கணபதியாக இருப்பார். அவர் ஹை எனர்ஜி. அப்போ அவருக்கு போய் நீங்கள் ஒரு தீபம் போட்டுட்டு நீங்கள் போய் எக்ஸாம் எழுத போங்க. நீங்கள் படித்ததெல்லாம் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அந்த ஸ்பாட்டில் நீங்கள் போய் எக்ஸாம் ஹாலில் உட்கார்றீங்கன்னா அங்கே ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் இதை நியர்பையில் ஏதோ ஒரு பெருமாள் கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். அந்த பெருமாளுக்கு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு, டைமண்ட் கல்கண்டு இதெல்லாம் கொண்டு போய் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு தடவை பெருமாள் கோயில் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தீங்கனாலே உங்களோட மூளை ரெஃப்ரெஷ் ஆகுது. அப்போது நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு அப்புறம் போய் எக்ஸாம்ஸை எதிர்கொண்டு பாருங்கள். நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு படித்தது ஞாபகத்துக்கு வந்தாலே போதும். டென்ஷன் இல்லாமல் எழுதிட்டு வரலாம். ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணுறதுக்கு தூண்டும். இப்படியே ஒன்றா பண்ணி அந்த எக்ஸாம்ஸை முடிச்சிருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் சார். ஏன்னா வந்து எக்ஸாமை பயம் இல்லாமல் எழுதிட்டாங்க அப்படின்னாலே படித்ததுக்கான மார்க் அவங்களுக்கு கிடச்சிடும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.